செய்யவரியா செய்யவரியால ஜெயப்பிரியா ஜெயப்பிரியா ஒழுக்கமா இரு. நான் ஒழுக்கம் தான் இருக்கேன். என்னடா சொன்ன? நான் பாட்ல தான் இருக்கேன். நீ தான் இந்த பிரச்சனை பண்ணிக்கிற. நானே யார நீ வச்சால நான் வச்சால தான் நீ. நான் வச்சால தான் நீ. நீங்க வச்சதான அப்படியே கிளுகிளுதா இருக்கு. உங்கள்ட்ட வந்தாலும் இங்க புளு புளுன்னு தான் இருக்கும். நீங்க அப்படியே வந்துட்டாலும் அப்படியே இருக்கும். மரியாதை பேசு. நீ முத மரியாதை பேசியா? என்ன செய்வா? என்ன காத்தி நீல ஒரு ஆம்பளையா மனுஷனா நீல ஒரு பொம்பளை புள்ள உன்னை நெஞ்சில கையை வச்சு தள்ளிட்டு வருது. லூசா பானி பதிலுக்கு நீ லூசா பானி உன் பேச்சு மயிர் மட்டும் கேட்கவே தள்ளி பாரு பாப்போம். தள்ள சொல்லுவேன். இதெல்லாம் சிக்கல்ல உண்டே என்னை மாட்டி விடுவா தேவையான்னு கேட்கிறேன். ஜெயவரியா நாட்டுராஜா இந்த ஆம்பளை பேர் சொல்லி பேசாத. யார் ஆம்பளை? நீ இந்த பேர் சொல்லி. யார் ஆம்பளை? ஆமா நானும் உன்ன மாதிரி தானே இருக்கேன். அதுல என்ன சந்தேகம்? அதனால சந்தேகம் இன்னைக்கு தான் உண்மையை ஒத்துக்க கைய குடுறா போற. இங்க மரியாதையா சொல்றேன். இனிமே பாவாடை சட்டை போட்டு வா. ஆளு சூப்பரா இருக்காடா. மூஞ்சிய பார்த்து பேசுறா எருமே. நல்ல படந்த முகம். மூஞ்சி இங்க இருக்கு. ஹலோ கீழ முகம் இல்ல மேல இருக்கு. அடி சிவி சிறுகலத்து சிங்காரி பொட்டு வைத்து சிறுகலத்து சிங்காரி பொட்டு விட்டு அம்மா வாமா வாமா அம்மா வாமா 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 நீ ஒரு தடவை வாமா ஒரு தடவை வாமா எங்க நீ ஓயாம வாமா எங்க கூப்பிடுற? நீ அடிக்கடி வாமா இல்லனா வந்துட்டு வந்துட்டு போமா. இந்த லைனை மட்டும் பொட்டுக்கார வேகமா பறறா. கட்ட புள்ள குட்ட புள்ள குட்ட புள்ள கூட்டத்துக்குள்ள போட உன்னை போட்டு அமைக்கிடுவாங்க. அடி எடுத்து வச்சா நாடகம் புழு புழுன்னு போகுறான். ரெண்டு பேருமே குத்தி கீழே விழுகுறிய. என்ன தலைவராண்டா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அதனால அரிய அது கூட உனக்கு நல்லா இருக்கும். அரிய நான் அங்கே ராமு நான்
ஜேஜிபி அங்க தூர் வரலாம் இங்க மிஸ்டர் மருதமுனி ஒழுக்கமாறு. சங்கரி சிக்கன் சட்டனு கிளம்பி வாடி சங்கல். அங்கேயும் எச்சி பத்தியாத்தே இருக்கு. இதை நம்ம நல்ல பீஸா இருக்கேன். இதை நம்ம தறி பண்ணிக்கிற மாட்டோமா? இவங்க 2 பேரும் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சாடுறாங்களே, நம்ம பவுடர் போடலையே. வாங்க பெரிய மாமா. அண்ணே 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 ஐயோ அண்ணே 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 யாரா தங்கச்சி? மலர்களை சாந்தா தாயிர மக்கள் தாயிர செம்மறி ஆடுகளா தயிர் செம்மறி ஆடுகளா அண்ணன் ஆட்டுதுல நீ ஆட்டு போடு. அப்புறம் சும்மா ஒரு அண்ணேன்னு சொல்லாத அக்கான்னு சொல்லு. அக்கா அவங்க அக்காளா? எல்லாம் போட்டு வந்திருக்காங்க பாருங்க. தங்கச்சி வேணும்டா. தங்கச்சிங்க அந்த தங்கச்சி இல்ல. மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். அண்ணன் வாயவப்பா ஏய் பாட்டு மாத்தி பாடாதடா. ஏ மகான ஏ ஆலமரோ ஏ மகான ஏ ஆலமரோ விலகு பதினாயிரம் தண்ணீரம் நாளே ஏய் இதான் மண்டை குத்தாட்டம். அண்ணே அண்ணே அடிச்சுக்காதீங்க. மண்டே தானே முட்டினாரு. உனக்கு என்ன பிரச்சனை? மண்டை எதுல முட்டுறா? மண்டே தானே முட்டுறாரு. எதுல முட்டுறா? ஐயோ ஒரு அண்ணனுக்கு அழுக வந்துருச்சா? அண்ணே பொம்பளைன்னா இப்படி இருக்கணும். வேற எப்படி நல்ல கட்ட நட்டு என்னடா என்னடா பாட்டு இது? அது நாய் வெறி நாய். பாட்டுல என்ன மறந்துட்டா? நல்ல 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 கட்ட ஐயோ 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 என்னடா பண்ணி தொலைறீங்க ரெண்டு பேரும்? அட எதிரா சேப்ரி அந்த புரி எனக்கு இருக்க போற ஜெயப்பிரியான்னு கூப்பிடுறா. நீ என்னையா பண்ணப்ப? அவன மாதிரி ஒண்ணே புடிச்சு போடுவேன். நாடகத்தை நிப்பாட்டிடாத. என்னம்மா என்னைய ஏக்கிற? ஏட்டிக்கு போட்டு அடிக்கிறேன் நிக்கிறேன். நான் ஏட்டிக்கு அம்மா ஏட்டிக்கு போட்டு போட்டு ஆடியாரே என்னடா பண்ணிட்டு இருக்க? நாய் மாதிரியே வர்ற முன்னாடி. அதுல குண்டியை பார்த்தேன். ஐயோ சிமுண்டு மூட ஒரு கோயிலவே புத்தலாம். அது சிமெண்ட் முடல்ல நம்ம ஊரு பாலக்கட்டை. ஐயோ ஏன்டா தூர் கட்ட யார பத்திர பால கட்டங்கற? பாலக்கட்டைக்குள்ள பெரிய தூண். ஏய் டொப்ரி அண்ணே ஒத்த பொம்பளை மட்டும் வச்சிருக்க, இன்னொரு பொம்பளை கூப்பிடுனேன். எனக்கு இன்னொரு பிள்ளை கட்டி பிடிக்கிறேன், எனக்கு தூக்கமே வராது. இன்னைக்கு 2 வாரிசு நமக்கு. அண்ணே அண்ணே 2 பிள்ளையும் அப்படியே நான் நினைச்சேன் டேய் இருடா. நான் நினைச்சேன் 5-6 பப்புன்னு போறவங்க நம்மளுக்கு பொம்பளை சீனுக்கு கிடைக்காது ஒண்ணு. இப்பத்தே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு சீனா பொம்பளை சீனா எனக்கு ஒரு ஆள் வச்சு சமாளிக்க முடியும். இந்த மோர கடிக்கு ரெண்டு அடி ஒண்ணுக்கு ஒண்ணு 2 தெரியும். ஒண்ணுக்கு ஒரு இன்னொரு பொம்பளை வந்தா தான் நான் பாட்டு பாட விடுவேன்.
பாவாடை அவுத்துச்சு இனிமே பாவாடை அவுத்துச்சுடா. அண்ணே, அந்த பாவாடைக்கு அந்த பாவாடை இந்த பாவாடை வாட வாங்குறாங்க. ஆமாடா அப்படியே வர சொன்னேன். இந்த வரும் பாருப்ப பொம்பளைய கட்டிப்பிடிக்க என்னையே தடவுறான்டா. ஆட்டுக்குட்டியை கூப்பிடுறாரு. வண்டியில நல்ல வரும் வண்டியில நெல்லு வரும் நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும். மாமா பாட போறாரு. அந்த பிள்ளை தௌசரை கட்டிச்சாம்டா. உனக்கு உன் முகரைக்கு ஒன்ன வச்சே சமாளிக்க இன்னொன்னு வரையா நீ பார்த்து மோந்துக்கிட்டு தான் தெரிய போற. என்ன பண்ண அப்படி சொல்லாமா நாங்க மோந்து வச்சாலும் இந்த வாடையிலே கிடப்போம்ல. நீ ஏன்டா ஒன்னையும் சேர்த்துக்கிற? என்ன அந்த பிள்ளை ஏய் என்னடா சொல்றியா? இல்ல அழுகிறிய முகரைய பாரு முகரைய. ஜெயபிரியா ரதி நாங்க ரெண்டு பேரும் எங்கடா ஊமை நல்லா தான்டா பேசுறோம். ரெண்டு பேரும் எங்க ரெண்டு வாங்க முகரைய பாரு முகரைய கலவாடி பேரு. அப்படியே சொன்னா இவாரு அந்த பொண்ணு நல்லா பேசுமா. ஒண்ணே சொல்லிட்டா நீ ஊம்பஞ்சியா. ஊமேடா மருதமணி 10 ரூபாய்க்கு சூட கட்டிய வாங்கி அது தலையில வச்சு கொடுத்து விட்டுரு. அப்பனா அது நல்லா ஈஸியா சின்னதா இருக்கும் பண்ணுமா. தேவரியாவுக்கு கொண்டே தரண்டி இருந்தா ரெண்டு பேரும் யாராவது கீழே விழுக போறீங்க. வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் என்ன பண்றாரு? ஏய் ஏய் கர்மத்தை என்னைய தாளத்தை இந்த நக்கு என்னடா நக்கு. தாளத்தே இந்த நக்கு நக்குறிய. வட்டமா கடத்துதுன்னா வண்டியில நெல்லு வரும் ஹலோ ஹலோ இடுப்ப உங்க 4 வாரத்துல நான் ஆடுறோம்னு நான் ஒரு ஆட்டக்காரன்னு எனக்கு வாதிக்கிறீங்க வரியா. உங்களுக்கு ஒரு உம்முடு உங்க தாமரை. அப்படி சொல்லாதீங்க. நம்ம வாயை திறந்தா அவங்க வாசிக்க ஆரம்பிச்சு. டேய் அவங்கலாம் சங்கீத பேரரசரா. என்ன பண்றன்னு தளிக்காதீங்க. பெரிய மனசு வேணும். உண்மை தெரிஞ்சவனுக்கும் தெரியாதவனுக்கும் அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கறதே ஒரு மனசு வேணும். நம்ம அந்த மாதிரி கொண்டு போறதே பக்கம் இலக்கறவங்க அது மாதிரி அவர் அந்த இடத்துக்கு பைபாஸ் செக்யூரிட்டி ரோட் மாதிரி ஒவ்வொருத்தரா வர. என்னமா எச்சு மன்னாருன்னா மன்னாரு மைமையுள்ள மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு அத்தங்கட ஓரமா உட்கார்ந்துகிட்டு அத்தங்கட ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு. என்ன தெரிகிறது? உனக்கு ஒரு கணக்கேல குலதெய்வத்துக்கு நாடா வச்சிருக்கா குண்டிய கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அண்ணே நான் நாடகம் தண்டராசன் சொல்லும் போதே என்ன சொன்னேன் தெரியுமா? அண்ணே ஜெயபிரியாவை போட்டா தானே நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். இப்படியே சொல்லு. கேட்டாரு அந்த பிள்ளை தானே சிமெண்ட் மூட வந்து ஒரு 2 வீடா இருந்தாலும் பூசலாம். அண்ணே சிமெண்ட் முடனா என்ன நீ? சிமெண்ட் முறைனா குண்டி பெரிய குண்டி அந்த பையன் அப்படி சொல்ல மாட்டாமா. அக்கா 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 இல்லக்கா ஐயா நான் விடுடா அங்க 2 ரூபா வரிக்கு மாதிரி இருக்கு. அத பத்தி நீ பேசவே கூடாது. ஏன்டா அது நம்ம ஏன்டா அப்படி இருக்காண்டா பொம்பளை புள்ளை
ஆண்டா அப்படி இருக்க அக்கா, நீங்க அப்படி ஏத்துவீங்கதாக்கா நான் வரும்போது பீரோல கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். என்னடா கழட்டி வச்சிர தோப்புல என்னதான் என்னது ரெண்டு லகி ஒண்ணு தொண்டல் இதெல்லாம் வாதிக்காதனே. இதெல்லாம் நாங்க சொந்த பாட்டு. இதெல்லாம் ஏங்க அவள அண்ணனா உங்களுக்கு தம்பியா கூட இருந்தாலும் அது வந்து ஒரு மரியாதையான சொல்லு. தம்பி பிராது ரொம்ப பேர் போல வாங்கின ஒரு மிருதங்கத்துல எங்க பாடுங்கள வாதிச்சு அசிங்கப்படாதீங்க. ஏங்க அவர் உங்களுக்கு அண்ணனா? தம்பி எனக்கு மச்சான். அப்ப தம்பி உனக்கு மச்சான். எனக்கு அண்ணனா? அவர் மச்சான், நான் வச்சேன். ஆமா நீங்க வச்சுட்டாலும் நான் எனக்கு ஒண்ணுங்க நீ வச்சா நான் சொருவனேன். ஆளுண்டக்கார் வந்து எங்க அப்பா. மாமா வாங்க மாமா. ஏய் யாரு மாமா? நீங்க தான் மாமா. அங்க மகன்டா எனக்கு மாமா. பெட்டிக்கார் வந்து எனக்கு மாமா. பெட்டிக்கார் அண்ணே. என்ன மருமேனுக்கு கம்மக்குள்ள கிழிச்சு கிடக்குது? அது பூராமே கிளி மாமா. மருமேலுக்கு கம்பு குட்ல கழிச்சிருக்கு மகளுக்கு. மோரே பாரு கலவாணி பேரு. பாருங்க நீங்க பாருங்க. ரெண்டு இல்ல நான் உன்னை தொடவாமா. என்ன ஒரு வாய்ஸ். எப்படி பாடுற? நீங்க சூப்பரா நீங்க சூப்பரா. சூப்பரா. ஏங்க சூரிய கரிப்பட்டி வைக்க சொல்லுங்க. ஹலோ கொஞ்சம் கிர்னி ஏத்துப்பா. கொஞ்சம் கிர்னி ஏத்து. கொஞ்சம் கிர்னினா என்னையா? கொஞ்சம் ஊம்பர் வை. சூப்பர்ரா. அது என்னமோ ஒண்ணு நீ நான் இம்மு போறேன், நீ இப்பு போட்ட. ஏதாவது ஒண்ணு போட்டா தெரிதாண்டா. அப்ப உங்ககிட்ட சுதி இருக்குல்ல? இருக்கு. ஒரு 12 சுதி. 12யா? நீ 12டா. அதான் சொன்னேன் 12 சுதி வைப்பாட்ட. பெரிய சங்கீத பேரல. ஏய் பாடுற வாய் எப்படி பத்திருப்பா இதுப்பா. நீங்க பாடுங்க மச்சான் நீங்க பாடுங்க. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏய் நான் பாடும்போது நீ முன்னே தான் நிக்கணும். எப்படி விளையிடாத. நல்லா ஸ்டெம்பரா இல்ல. ரெண்டு இல்லன்னா நேரம் இல்ல. ஒரு பாட்டு வராதுல. கைய பத்தாத. அப்படி தொங்கட அப்படியே. அண்ணா நான் என்ன உட்கார்ந்து படம் பாருட்டேன். அண்ணா அக்கா அப்படியே வாங்க. அக்கா அப்படியே என்னங்க தம்பி? அப்பா வீடியோ வரலாம். எப்பா லைவ் ஓடிக்கிட்டு இருக்கடா. ஓடுதா? லைவ் போடுங்க. இந்த இப்ப சொன்னால அந்த வார்த்தையை கட் பண்ணுங்க. இல்ல அத நல்லா ஃபேமஸா போட்டு விடுங்க. லைவ் கட் பண்ண முடியாது. ஓடிக்கிட்டு இருக்கியா? அதே மானருக்கு எல்லாரையும் பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியாது. 5 வரல ஒரே மாதிரி இருக்கு. நீ மூடிக்கிட்டு பாடு. ஆனா பிரியா எங்கெல்லாம் யாருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா ஒன்னே எல்லாத்துக்கும் நீ சொன்னி பார்த்த என்னதான் கிளிக்கிறா வாய. ரெண்டு இல்லன்னா ஒன்ன தொடவாமா. ஓம் பொந்துலன்னா வாய இல்லம்மா அங்க வேற உள்ளது பொந்து இருக்கான்னு கேட்டேன். என்னம்மா என்ன ஏக்கிற? அண்ணா செய்யறதெல்லாம் சொல்லிட்டு அமைதியா இருக்க. இந்த பழக்கம்லாம் வச்சுக்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கேன் பாரு. மூஞ்சிய பாரு அப்பா. அது யாரா? அது யாரை நம்பி வருது? நீ ரொம்ப நல்லவே. அது யாரை நம்பிடா வருது? என்ன நம்பி வரல, என் தம்பியை நம்பி தான் வந்திருக்கு. நீயே இவ்வளவு கொடுத்த மாதிரி தொம்பி வேறையா? தொம்பி இவ்வளவு கட்டி பிடிச்சி ஆறியா? என் தம்பியை பத்தி மேதமா என் தம்பி உன் மேல அவ்வளவு பாசமா இருக்கான். நேத்துலாம் வடிச்சிட்டேன். என்னடா சொல்லி தொலைற? உன்னை நிலத்து கண்ணீர் வடிச்சிட்டேன். வடிவா பிரியா உன்னை என்னமா பேசணும்னு வச்சுக்க. என் தம்பிக்கு வரதே பாரு. தமான்னு வந்துருச்சுறான் கோவம். மச்சான் கையை தூக்காதீங்க மச்சான். ஓவரா கிழிச்சிருக்கு. ஐயோ எல்லாம் இதெல்லாம் காத்து போறதுக்கு பிரியா. காத்து போறதுக்கு என்ன பாட்டு படிக்கிறீங்க? அவரை பாட சொல்றேன். ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி அத்தா அத்தா பத்தக்கி அவ அம்மாவை பத்தி பேசினா எனக்கு பொல்லா கோவம் வந்துரும் சொல்லிட்டு. லூசா பாரி. அம்மா பத்தி அப்பா பேசுறாங்க. சம்பந்தம் இல்லாம அம்மா. ஐயோ நேத்து ராத்திரி அம்மா அப்படி இல்ல, அதனால அம்மாவை சொல்லுவோம். எங்க புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் தூவங்க. அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாம்.
ஆமா. ஏய் இதாயா நீங்க என்ன முன்னாடி கும்பிடுற அந்த ஆளு பின்னாடி அம்மா செய்யும் தொழிலே தெய்வம். தெய்வம் அவங்க தொழில் சாமான கும்பிடுறோம். எப்ப எக்கா கட் பண்ணுப்பா. செய்யும் தொழிலே தெய்வம். அம்மா அது ஹார்மோனியம் அவருக்கு குல தெய்வம். அவர் 2 மினிட் என்னமா வேணும் ஆமா. தம்பி உனக்கு என்னப்பா வேணும்? ஆனா மகள சோழி வாக்க திருறாவரு. லூசாப்பா நீ லூசா நீ நம்ம குடும்பத்தை என்ன நடப்பாங்க தன்னாலே லாலலே பொம்பளை பிள்ளைய பார்த்தது இல்லையா 2 பேருமே? ஏண்டா எனக்கு இருக்கு பாரு ஏய் இந்தடா இன்னுமா உச்சாவதுல போற என்னங்க ஏய் இவ களமா இருக்கட்டும்னு நினைச்சு. அதான் பொம்பளையான்னு தெரியலையே. அம்மா நல்லா ஆறுங்க. எனக்கு இருக்கு பாரு இவரே உள்ள துணியதா அண்ணே நம்மளுக்கு இந்த மேடை இடம் கொடுத்ததே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். உள்ளுக்க வந்து பெரிய பெரிய பெரியது இல்ல சாம்பவான்கள்லாம் இருக்காங்க. நாடா செட்டு மாதிரி கருதற்கு வந்த மாதிரி உள்ள இருக்காங்க எல்லாம். என்னடா எவன் என்ன சீல் பண்ணிட்டான்னு ஒண்ணு நமக்கும் தெரியல அந்த ஆளுக்கும் தெரியாது. வாங்க அண்ணே நீங்கிட்டு வாமா அவரு ஹலோ. பாவம் அப்புறமேல் ரொம்ப ஆமாம், என்னுடைய அழைப்பு ஏற்று இங்கு வருகை தந்துள்ள நகைச்சுவை நடிகர்கள் அருமை பாசமிகு அன்பு தம்பி திணையத்துறை சேர்ந்த தெம்மாங்கு புகழ் பல ஆல்பம்லாம் குறுந்தகடில் வெளியிட்டிருக்காரு. பாடல்லாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கான். ஆமாம், அதே மாதிரி எங்கள் அண்ணன் மருதமணி அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை கலைஞன். ஆமாம், நான் சொன்ன உடனே நாங்கள் கண்டிப்பான முறையில் நம்ம அந்த கோயிலுக்காண்டி நம்ம வர்றோம்னே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு எண்ணற்ற கலைஞர்கள்லாம் இதே மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. என் அன்பு கோரிக்கையை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள அருமை பாசமிகு அன்பு தம்பி திணைத்துறை சேர்ந்த கார்த்திகராஜா அவர்களுக்கும் இங்கு மருதங்குடியைச் சேர்ந்த அன்பு அண்ணன் மருதமணி அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசை அன்போடு அழைக்கப்படுகிறேன். சார்பாக பொன்னாடி அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு ஒரு சீல்ட்டு கொடுக்காரு, அவன் சீல்ட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசாக பொன்னாடி அணிந்து கௌரவப்படுத்துகிறது. எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கிய உண்மையிலேயே எங்களை இந்த மேடைக்கு அழைத்ததே எங்களுக்கு பெருமிக்க நன்றி. ஆமாம், ஏன்னு சொன்னால் எங்களை காட்டிலையும் சாம்பவான்கள் அண்ணன் அரியர் அண்ணன் சகலகலா வல்லவன் அவரை காட்டிலையும் நாங்கள் பெரிய ஆள் இல்லை. அவருக்கு இணையாக நடிக்கக்கூடிய அண்ணன் தன்ராஜ் அண்ணன் அவங்களுடைய ரசிகன் நான். தன்ராஜ் அண்ணன் பேசுகிறது, அண்ணன் அரியர் அண்ணன் பாடுறது, அவங்க நடிக்கிற மேடையில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த ஐயனார் அந்த கொல்லங்குடி காளியாத்தா எனக்கு செய்த ஒரு புண்ணியம். உண்மையிலேயே ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்துச்சு. அண்ணன் கூப்பிடலைனாத்த வருத்தப்பட்டிருப்பேன். அண்ணன் தன்ராஜ் அண்ணன் என்னை அழைத்ததற்கு ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு எனக்கு ரொம்ப ஏகப்பட்ட ஊர் நாடகம் கேட்டாங்க. இருந்தாலும் வரலைன்னு சொல்லிட்டேன் நானும் மச்சான் கார்த்திராஜாவும். இந்த மேடையை அழைத்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு அண்ணன் தன்ராஜ் குடும்பத்தார்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் இந்த 5 கரை ஐந்து கரை அது வேற. ஏன்டா நாங்கள் 6 கரை இருந்தால் நீங்கள் ஏன்டா ஒரு கரையை குறைச்சி சொன்னேன் பின்னாடி தூக்கி போட்டு அடித்தா இதில் வேறு தேவையில்ல. என்னத்தான் அனுப்பி எத்த தண்டி உருவமாக இருக்கே சொல்ல மாட்டேடா. ஒரு ஊர் 7 ஊருண்டு அந்த ஊருக்கு பேர் 7 ஊருக்கு பூலூர்னு சொல்லிட்டேன். இது அவன் எதுக்குள்ள வச்சிருந்தேன் ஏதோ சென்டனே தோறதுக்குங்கனே ஒன்னா நாத்த வாந்தியா. சரி 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 7 ஊருக்கு 6 ஊருன்னு விட்ட. ஏண்டா நீ எப்படா 6 ஊருண்டு இன்னும் ஒரு ஊரை எப்படா குறை சொல்லுவேன். ஆமா, அவங்க 5 கரை பங்காளி நான் பாட்டுக்கு 6 கரை பங்காளி இப்போ சொல்லிட்டேன்டா. போட்டு மிதிப்பாங்க. அண்ணன் தன்ராஜ் குடும்பத்தார்களுக்கும் இந்த 5 கரை பங்காளிகளுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை சார்ந்த
கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றியிலிருந்து வணக்கம். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் இது தேவையான்னு கேட்குறேன். அதுவே மூட பெருசு. இப்படியே சொல்ல எந்திரா, ஏன்டா அப்படி பண்ற? ஒன்றும் முடியலனாலும் உன் கையை வச்சாலும் என்னை சந்தோஷப்படுத்துற. எங்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய எனது பாசமிகு அன்புனார் தன்ராஜ் அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் மற்றும் 5 கரை பங்காளிகளுக்கும் மற்றும் இங்கே இருக்கவெல்லாம் நம்ம சொந்த வந்த என் மாப்பிள்ளையே பார்த்துக்கிருக்கேன். பாலமுருகன் எனக்கு பப்புன்னு பாடம் கொடுத்தேன். தமிழ்னு சொல்கிறேன், அவன் புமிழ்னு சொன்னேன், அதோட வேணாம்னு சொல்லிட்டு. மோச முரளி அண்ணே முருகானந்தன் நம்ம ஆளு நிறைய ஆள் இருக்கா. சம்பு அண்ணே, நம்பிராஜ் அண்ணே, எனது அன்பு சொந்தங்கள் அத்தனை அன்பு சொந்தங்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை என நாடகம் பெரிய நாடகம் நிறைய பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தலாம் பேர் சொன்னா அதுவே விடுந்து போயிடும். உள்ளுக்கு இருக்க தூக்கிப்பட்டு குத்துவ என்ன நான் எங்கு சென்றாலும் எனது நாடகத்தினை காண வரக்கூடிய அன்புனார் காரைக்குடி தொண்டி ஈபி பக்கத்தில் கரும்பு கடை போட்டிருக்க அண்ணே சேகரன் ஊர் வேளாரந்தல் இருப்பு தொண்டி கரும்பு ஜூஸ் கடை அன்புனார் சார்பாக எனக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாலே எனக்கு அன்பளிப்பு கொடுத்தாரு. அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். அது மட்டும் இல்ல, நாளைக்கு கரும்பு ஜூஸ்ல நான் உப்பள்ளி போடலன்னா பண்ணாண்டுவாரு. ஏன் ஆளுக்கு 200 ரூபா கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்ல, எனது பாசமிகு அன்புனார் காரைக்குடி ஹோட்டல் ஜெகன் ஐயா, நாங்க எங்க வேணாலும் வந்துடுவாரு ஐயா. காரைக்குடி எங்கன்னா இருக்காரு. தேவகோட்டை நகராட்சி அண்ணே ராமலிங்க அண்ணே, நாங்கள் எங்கே நாடகத்துக்கு போனாலும் சரி, இந்த நாடக குறிப்பு எங்கே போனாலும் சரி, காசு எங்கிட்டே வச்சிருக்காருன்னு தெரியல, எல்லாருக்கும் 100 அடிச்சிடுவார். அண்ணே ராமலிங்க அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. அக்காவோட வந்திருக்காரு, அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. அது மட்டும் இல்ல, எனது பாசமிகு அன்பு மாமா காரைக்குடி ஜெகன் ஹோட்டல் உரிமையாளர் அன்பு மாமா, நாங்கள் எங்கு சென்றாலும் நாடகத்துக்கான மெனக்கட்டு வந்தார். இன்னும் கொஞ்ச நாள் எங்களை சிங்கப்பூர் கூட்டி போயிருக்காரு. கூட்டிட்டு போயிருக்கல மாமா? கூட்டிட்டு போவார். கார்த்திகை மாசம் 21ஆம் தேதி குறிச்சாச்சு தம்பி. அது இருமுடி கட்டுற தேதிடா. ஐயப்பன் உங்களுக்கு அவுட்டு போறாரு எங்களுக்கு. ஆமா, அது அந்த அன்பு மாமாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் எங்களது அழைப்பினை ஏற்று வருவது திருச்சூரிலிருந்து வந்திருக்காங்க. திருச்சி நிறைய ஊர்ல வந்திருக்கீங்க, உண்மையிலே கோச்சுக்கிறாதீங்க. நிறைய ரசிகர் வந்து யார் எந்த ஊர்ல மறந்துடும். ஆமா, அத்தனை அன்பு ரசிகருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஹலோ அன்பு தம்பி, அன்பு நண்பன், என்னோட பள்ளி தோழன், அரியாக்குறிச்சியை சேர்ந்த தனபாலன், ஆமாம் அன்பு தம்பி, அன்பு நண்பன், இங்கு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் கார்த்திகராஜ் அவர்களுக்கும் மருதமணி அவர்களுக்கும், ஆமாம் தனபாலனுடைய தம்பி குட்டி, என்னுடைய நண்பர் பள்ளித்தோழர், இருவரையும் பாராட்டி 500 ரூபா அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். எங்களுக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி தாடா நீ உனக்கு செலவழிக்க தெரியாது. அரியாக்குறிச்சியை சேர்ந்த முருகன் அண்ணன் அவர்கள் மருதமணி அண்ணனுக்கும் கார்த்திகராஜா தம்பிக்கும் 300 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். எங்களுக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றி. ஜெயப்பிரியாவுக்கு எங்க குடும்பத்துக்கு 3 பேருக்கு என்னைக்கு உன் புரிஞ்சு இந்த 500 ரூபாய் எப்படி பிரிக்கணும்? உனக்கு நான் 800 வரையா? இல்லம்மா, சொல்ல மாட்டேன். அடுத்த வருஷம் நாடாது தேதி கேட்கிறாங்க. நீ ஏன்டா மொட்டை மொட்டையா கேட்கற? நீ பாட்டில் 100 ரூபான்னு சொல்லிட்டா லூசு பயிலா இருக்க. நான் 50 ரூபாய்க்கு கேட்கலாம்னு இருக்கேன். நீ பாட்டில் ரேட்டை ஏற்றிட்டு போயிருவேன். நான் என்ன செய்யறது? மண்டையை புழக்க போறேன் பாருப்ப. ஜெயப்பிரியாக்காக எங்க அப்பே ஒரு 5 சென்ட் வயக்காடு கொடுக்குறான், அதவே கொடுப்போம். அது மல்லிகைப்பூ செடி பட்ட பூக்களை இங்க பூத்துருச்சு. எங்களுக்கெல்லாம் அன்பள் பழங்கி என் சார்பம் கலைக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏங்க நல்லா ஆரங்க, நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ், காதல். லவ் பண்ண போறீங்களா? சரி, நீங்க என்ன லவ் பண்ண போறீங்க? நான் யாரை லவ் பண்றது? நீங்க பக்கத்து வீட்டு சுப்பிரமணி இருக்கா ரெடியா? சுப்பிரமணியா? பேசுக்குமா. நீ லவ் பண்ண அவனை கல்யாணம் முடிச்சுக்க, மத்தவளை நான் பாத்துக்கறேன். நான் கல்யாணம் முடிச்சு நான் எங்கேயா இருக்கணும்? நீ சிங்கப்பூர் போயா? ஆமா ஆமா. அண்ணே கூட்டி போறேன்னு சொன்னால நீ அவரோட சேர்ந்து இல்ல நான் போனாலும் உங்க 2 பேரும் போடாம போக மாட்டேன். எங்க 2 பேரும் நீ அதனால உங்களை காதல் பண்ணலாம்னு அவர் காதல் பண்ண போறார். தும் சே பியார் கர்த்தே. அப்படினா என்ன? தும் சேண்டா வந்தோன்னா வேலை ஆரம்பிச்சிடுவாராம். என்ன வேலை? அதான்டா. என்ன வேலை? காங்கட்டு போறது. அம்மா தமிழ் விரிவாக்கம் படிச்சால் பிக்ரோ டிகோமோ. காசை வாங்கிங்க. காளையர்களை சேர்ந்த அருமை அன்பு அண்ணன் விஎஸ் சொக்கா கடை ஜவுளி கடை உரிமையாளர் சொக்கா, அந்த தொண்டி வளைவில் ஸ்டேட் பேங்க் கிட்ட இருக்கு. விஎஸ் சொக்கா கடை உரிமையாளர் அன்பு அண்ணன் அவர்கள் இங்கு மூவரையும் பாராட்டி
1000 ரூபா அன்பளிப்படுத்து அப்பாடா, அவங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்கணும், நிறைய முக்குல நிறைய கடை வைக்கணும் அந்த அண்ணன். குடும்பம்லாம் கோடி கோடியா வாழ்ந்து விட்டாங்க. எங்களுக்கு நல்ல வேலை செலவுக்கு காசு இருக்கான்னு நினைச்சேன். அண்ணே கொண்டாண்ணே இல்லை இல்லை, உனக்கு மாற்ற தெரியாது, உனக்கு விவரம் தெரியும். அதனால காதல் படம் என் காதல் எப்படி தெரியுமா? எனது பாசமிகு நண்பனார் அண்ணே சம்மு அண்ணே நம்பிராஜ் அண்ணே அவர்கள் விருப்பத்திற்காக எனது சொந்த பாடல், நான் தயாரித்து பாடிய பாடல், பல மில்லியன்ஸ் பார்வையை கடந்த பாடல். அது மட்டும் இல்லை, என் மாப்பிள்ளை பர்னிச்சர் பாலமுருகன் நிறைய அன்பு சொந்தங்களுக்கு அத்தனை அன்பு சொந்தங்கள் விருப்பத்திற்காக இந்த பாடலை அத்தமகே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே அத்தமகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே மரத்து மாங்கொழுந்து செவந்தாடு போல் முகமுதலுக்குதடி மச்சானானு காத்திருக்க மணிக்காலத்தா மனமு வலிக்குதடி உன் கண்ணில் ஒரு பார்வனியும் அக்காரி உள்ளுக்குள்ள சாவு மகளே சேலையே உண்மை ஆசைப்படும் போலையே கீழே கீழே அடிக்கிறாங்க அத்தங்கார ஓரக்கீழே உங்களை பார்த்து வரிய மறந்துட்டா அத்தங்கார ஓரக்கீழே அத்தனையும் விட்டு உனக்காக காத்திருந்தேன் உனக்காக காத்திருந்தேன் மக்கார ஓரக்கீழே கண்மணிய நீயே அணைச்சிக்கிட்டே நினைச்சு பாரடி ஒரு நிமிஷோ உனக்கு புரி பாரடி ஒரு நிமிஷோ உனக்கு புரியும் நாமே பார்த்தோம் எத்த மகளே சேலையே பார்த்ததும் ஆசைப்போலையே அமரத்து மங்களம் பிறந்தது போல முகமும் தொழிக்கிறதே மணிக்காலத்தா மனமு வலிக்கிறதே கண்ணில் ஒரு பார்வதி உள்ளுக்குள்ள சாவு என் முதுகு அவனுக்கு காம்பவுண்ட் செய்ற மாதிரி இருக்குமால ஓரக்கண்ணி பார்த்து மறக்க